சிவனுக்காக ராஜ்யம் துறந்த சோழன் அடியவனாகும் போது தான் சிவன் அருகில் நிற்க முடியும். சோழ நாட்டின் பெருமைகளை எட்டாத எல்லை இல்லை. செல்வச் செழிப்பும் வீரமும் கொடிகட்டி பறந்தன. ஆனால் இத்தனைக்கும் அதிபதியான ஒரு சோழ மன்னன் தன் இதயத்தில் ஒரு பெரும் வெறுமையையும் சிவனருள் வேட்கையையும் சுமந்திருந்தான். அவனுக்கு அரச வாழ்வு சலித்தது. ஒரு நாள் திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்தான். வெண்மையான விநாயகரின் திருமுன் நின்று தன் அரச கிரீடத்தின் பாரத்தை களைந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினான். சிவனின் கருணை வெள்ளம் அவனைச் சூழ்ந்தது. அடுத்த நாள் காலை கோயில் கருவறை அருகில் மன்னனின் கிரீடமும் செங்கோலும் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டன. மன்னன் மாயமாய் மறைந்து விட்டான். படைவீரர்கள் நாடெங்கும் தேடியும் அவன் அடையாளம் காணப்படவில்லை. சோழ நாடு கலங்கியது. பல வருடங்களுக்கு பிறகு அதே ஆலயத்தில் யார் என்று அறியப்படாத ஒரு முதிய அடியவர் தினமும் சிவனின் திருத்தொண்டில் ஈடுபட்டிருந்தார். அவரது விழிகளில் அளவற்ற ஞானம். அவர் காணாமல் போன மன்னனைப் போலவே இருப்பதாக கிராம மக்கள் கிசுகிசுத்தனர். அந்த சோழ மன்னனின் பக்தி கதையை மேலும் அறிய எங்கள் அடுத்த காணொளியில் இணைந்திருங்கள்.